ஆயுதங்கள் கொண்டு புரட்சி செய்து தங்களுக்கான சுதந்திரத்தை தேடிக்கொண்டிருக்கிற பொழுது அண்ணல் காந்தியடிகள் காட்டி தந்த அஹிம்சா வழியில சத்தியாகிரகம் போன்ற அஹிம்சை போராட்டங்களின் மூலமாக இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்தை கட்டமைத்ததன் மூலம் ஒரு மிகப்பெரிய வலுவான ஜனநாயக குடியரசை இந்த இந்திய நாடு உருவாக்கி இந்த நாட்டின் விடுதலைக்காக பாரபட்சம் இல்லாமல் எல்லா தரப்பு மக்களும் தங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். விவசாயிகள் செய்திருக்கிறார்கள், பழங்குடி மக்கள் தங்களுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள், வணிகர்கள், தொழிலதிபர்கள் என்று எல்லா தரப்பு மக்களும் தங்களுடைய பங்களிப்பை இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஏனைய நாடுகளிலே ஒரே மொழி ஒரே இனம் என்று இருக்கிற பொழுது இங்கே பல்வேறு மொழிகள் பல்வேறு இனங்கள் பல மத கலாச்சாரங்கள் இருந்து கொண்டிருந்த போதிலும் இந்தியர் என்கிற ஒரே ஒரு ஒற்றுமை உணர்வோடு ஒன்றிணைந்து அனைவரும் இந்த தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்டிருக்கிறார்கள். நமது ஈரோட்டிலே வீர சின்னமலை, பூலித்தேவர், மருது சகோதரர்கள் போன்ற பல தியாகிகளை நாம் இங்கே நினைவு கூறுகிறோம் இல்லையா? அன்பானவர்களே, எனக்கு முன்னால் வரவேற்புரை நிறுத்திய செயலாளர் ஒரு விஷயத்தை நாட்டினுடைய விடுதலைக்கு தகுதி வாய்ந்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய நிர்பந்த நிலைக்கு இந்த நாடும் நாட்டினுடைய சூழ்நிலையும் ஆளாக்கி இருக்கிறது என்று சொன்னால் உள்ளபடியே அது வேதனைக்குரிய. அன்பானவர்களே, இது இன்று நேற்று உருவானது அல்ல. 1925 பிரிட்டிஷாருடைய அரசு கருவூல பணத்தை சுமந்து செல்லுகிற ஒரு ரயில், அந்த ரயிலை வழிமறித்து அஷ்பகுல்லா கான், அதே போல் ராம் பிரசாத் பிஸ்மில் போன்ற மிக முக்கியமான புரட்சியாளர்கள் அந்த ரயிலை வழிமறித்து அந்த பணத்தை எல்லாம் நாட்டினுடைய விடுதலைக்காக செலவு செய்வதற்காக அந்த எதிரிகளுடைய பணத்தை அவர்கள் வழிமறித்து கொள்ளையடிக்கிறார்கள். அதற்கு பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் தேடப்படும் குற்றவாளியாக அஷ்பகுல்லா கான் அறிவிக்கப்படுகிறார். பீகார், டெல்லி போன்ற பல்வேறு மாநிலங்களிலே தலைவரையும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது இறுதியில டெல்லியில ஒரு கயவனால், ஒரு துரோகியால் காட்டி கொடுக்கப்பட்டு அஷ்பகுல்லா கான் சிறைபிடிக்கப்படுகிறார். அங்கேயே பிரிட்டிஷார்கள் தங்களுடைய பிரித்தாளும் சூழ்ச்சியை கையில் எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அஷ்பகுல்லா கானிடம் எப்படி பேசுகிறார்கள் தெரியுமா? வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற தகவல். இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் யார் வேண்டுமானாலும் தேடி பார்த்துக் கொள்ளலாம். அசலுக்கு போற போக்கில் சொல்லிட்டு போறாருன்னு நீங்க நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்றேன். அஷ்பகுல்லா கான் இடத்துல பிரிட்டிஷ் அரசாங்கம் சொல்லுகிறது, நீ ஒரு முஸ்லீம், உன்னை இந்துக்கள் ஏமாற்றி